ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனி நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவு மட்டுமேங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இதன் மூலம் உங்களுக்கான இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் தீபா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க MBA முடிச்சுட்டு இவங்க IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70-80,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5-6 பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. இவங்களுக்குடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு நிரந்தரமான, அதாவது அரசு வேலையில் இருக்கிற மணமகனாக தான் இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது வசதி பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்களுக்கு தனியாக குழந்தை இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போது இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிய வசதியெலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நானே சம்பாரித்து இவங்க ஒரு சொந்தமாக இவங்க ஒரு வீடு வாங்கியிருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 20 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும், அதெல்லாம் கையிருப்பாக ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ காலம் ஃபுல்லாக என்னை கண்கலங்காக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ராணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா கோனார் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்களுடைய சொந்த நிலத்திலே பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணை நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 ஆளுக்கு மேலே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கம்பத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுனால விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் தவறியும் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சொந்தத்திலே தாங்க இவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்க மறுமணம் பண்ணாதையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே கம்பல் பண்ணுறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே, வேலை இல்லைனாலும் என்னுடைய இந்த பட்டுப்பூச்சி வளர்ச்சியை பார்த்தாலும் எனக்கு சம்மதம், ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் தனிமையில் இருக்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா சமீபத்தில் தாங்க தவறினாங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்க திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எங்களோட அம்மாவும் என்னோட தான் இருப்பாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு ஜாதி வசதியெலாம் பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜாதி தன்னுடைய தான் இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேற்கொண்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரங்களையும் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் இந்த மணமகளுக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே